கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் இந்த அருமையான நாளிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி தேவனை எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக்கி மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் மாற்றினீரே, பெரிய ஜாதியாக உயர்த்தினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்து, வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்து. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஆண்டவரே ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் வாழவே முடியாதுப்பா. உங்கள் கிருபை எங்களை எல்லாரையும் மூடட்டும், உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளட்டும், உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து நிற்கட்டும் அப்பா. உடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் தயவினாலும் எங்களை நிரப்பி காத்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 67, 68 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது சீசர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றி அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு அவரிடத்திற்கு வந்த ஜனங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, ஆகாரமெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்தியாக்கினார். அவங்க நல்லபடி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு போதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார், சத்தியங்களை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? அவர் ஏன் அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது? அவர் பாடுபடுவார், மரிப்பார், அவருடைய இரத்தத்தை புசித்து அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார்.
அப்பொழுது அங்கு வந்திருந்த ஜனங்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேகர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போனார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர் பக்கமாக அவர் திரும்பி 12 நோக்கி கேட்கிறார், அப்படியானா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீசர்கள் சொன்ன, சீமோன் பேதுரு சொன்ன ஒரு பதில்தான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அவ்வளவு திரளான மக்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அப்பத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பூமிக்குரிய தேவைகளுக்காக மாத்திரம் ஒரு கூட்டம் இயேசுவை தேடி பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் சரியாகவே இயேசுவை யார் என்கிறத அறியாமல் பின்பற்றின அந்த கூட்டம் ஓடி போய்விட்டது. ஆனால் இந்த சீசர்கள் உண்மையாகவே தேவனை நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, உங்களை விட்டால் எங்களுக்கு வழியே இல்லை, நாங்கள் யார் இடத்துல போவோம், நாங்கள் எங்கே போவோம், உங்ககிட்ட மட்டும்தான் அந்த நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அந்த சீசர்கள் பற்றி கொண்டார்கள். இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அவரை பின்பற்றுவதனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அவரிடத்திலிருந்து பிரிஞ்சு போகிறது போல எத்தனையோ போதனைகளும் கடினமான பாதைகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வரும்போதெல்லாம் ஓடிவிடலாம் என்று நினைக்கிறீங்களா? அப்படி ஓடிவிடலாம் என்று நினைக்கிறீங்கன்னா அந்த ஓடிப்போன ஜனங்களுடைய கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவரை உண்மையாக அறிஞ்சு வச்சுருந்தா வேறு எங்கே போக முடியும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை வேறு யாரிடத்துல உண்டு? அவர் தருகிற நித்திய ஜீவனை வேறு யார் தர முடியும்? அவர் தானே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அவரை அறிந்திருக்கிறோம்னா நம்ம ஒரு நாள் அவரை விட்டு போகவே மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? கஷ்டம் வரும்போது ஓடிடுறீங்களா? நெருக்க வரும்போது ஓடுறீங்களா? கடினமான உபதேசம், போதகர்கள், ஊழியக்காரங்க உங்களை கடிந்து போதிக்கும் போது பின்மாற்றம் அடைஞ்சிடுறீங்களா? அல்லது தேவனே உங்களை கடிந்து கொள்ளும்போது, தேவனே உங்களை சிக்ஷிக்கும் போது, தேவனே சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும்போது ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி ஓடலான்னு நினைக்கிறீங்களா? அவரிடத்தில் மாத்திரம்தான் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. அவர்தான் உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவரை தவிர உங்களுக்கு மீட்பு ரட்சிப்பும் நமக்கு கிடையாது. அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு ஓடிடக்கூடாது. மன உறுதியாக நின்று கடைசி வரலையும் போர் புரியணும், ஜெயத்தை பெறணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது நல்ல பிரதிபலனை காண்பீர்கள். செபிப்போம். நல்ல பிதாவே, எங்களோடு பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு ஓடி விடாதபடிக்கு நாங்கள் உறுதியாய் தரித்து நிற்கிற கிருபையை தாங்க. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.